குண்டு குண்டு குலாப் ஜாமுன் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து குலாப் ஜாமுனுக்கு வந்து எம்டிஆர் குலாப் ஜாமுன் வந்து எடுத்திருக்கேன், ஒரு பாக்கெட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போது சுகர் சிரப்புக்கு வந்து தண்ணி வந்து வச்சுருக்கேன், எடுத்துக்கலாம். சேர்த்தாச்சு. ஸோ இப்போது சர்க்கரையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா, இது நல்லா வந்து கரையணும். அதாவது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். சுகர் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக சக்கரை இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ஸோ நான் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாக்கெட் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஊருக்காக செஞ்சிட்ருக்கேன். என்ன ஃபங்க்ஷன் வந்து இல்லை, ஊரில் வந்து எல்லாம் லீவ் விட்டதுனால சில்ட்ரன்ஸோடைய இது ரொம்ப தொல்லையாக இருக்குது. இதை செய்யலாம், அதை செஞ்சு தரலன்ட்டு ரொம்ப டார்ச்சராக இருக்குது. ஒரு 1 வீக் 2 வீக் ஆச்சு செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுட்டு. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான். ஸோ வந்து தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளரில். அதுக்கப்புறம் தண்ணி மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து கை க்ளோவ்ஸ் வந்து வேர் பண்ணிவிட்டு நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மீடியமாக சேர்த்துட்டு பால்ஸ் மாதிரி வந்து பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக வந்து நெய் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இப்போது லைட்டாக அப்படியே மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி கரெக்டாக வந்துச்சுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதில் வந்து 2 சைஸாக வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் போதும். ஸோ இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு வந்து உருட்டிக்கலாம். உருட்டி எடுத்துட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் பால்ஸ் ரெடி பண்ணிட்டோம். மிஸ்டர் கோல்டு ஆயில். ஸோ வந்து கடாயில் வந்து ஊற்றிக்கலாம். ஹீட் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். முருகன் நான் வந்து இந்த நீட் ஷேப்பில் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ பேக்கரிலாம் இருக்கும் இந்த மாதிரி நீட் ஷேப்பில். ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து ஹை ஃப்ளேம் வந்து சிம் பண்ணிட்டேன், லோ பண்ணிட்டு தான் வந்து சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஹை பண்ணிக்கலாம். குண்டு குண்டு குலாப் ஜாமுன் சிம்ல தான் வச்சிருக்கேன். ஹை ஃப்ளேம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டச் பண்ணவே வேணாம். இப்போதைக்கு நம்ம அதை டச் பண்ணாமல் அது அப்படியே கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும், ப்ரௌன் கலர் லைட்டாக வரும். ஸோ அப்போ நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை பாவு சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் கொஞ்சம் மாறணும். ஸோ அதுக்காக தான் கலர் மாறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் இருந்தாலையும் பிரிஞ்சு போயிடும். ஆயில் ஹீட்டாக இருந்தால் டக்குன்னு கருப்பாயிடும். இதில் நிறைய வந்து கருப்பாச்சுனா தான் அது வந்து ஃப்ரை ஆச்சுனா தான் அது வந்து உடையாமல் இருக்கும். கருப்பானா டக்குன்னு போட்டோடனே கருப்பாகக்கூடாது. நல்லா குக்காகி வந்து அந்த ப்ரௌன் கலர் ஆகி அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து குலாப் ஜாமுன் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு ரெடி ஆகும். ரொம்ப ஆயில் போக போகிற மாதிரி இருக்குதா, அந்த ஆயில் வந்து நம்ம வந்து சேர்த்தோம்னா டக்குன்னு கருப்பாயிடும். நம்ம மேலே இருக்கிற அந்த கவர் மட்டும் ஃபுல்லாக பிளாக் ஆன மாதிரி இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்மளுக்கு குக் ஆகாமல் அப்படியே மாவாகவே இருக்கும். அதனால தான் ரீசன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் வாங்கி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து அவள் ரெடி பண்ணும்போது அந்த மாதிரி ஆயிருக்கு. நான் அப்புறம் அவளுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ண சொல்லி எங்கள் அம்மாவே கூட வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இந்த குலாப் ஜாமுன் மாவு பாக்கெட்டு நான் வரத்துக்குள்ளே செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. பார்த்தா சாப்பிட முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து சொல்கிறேன், நம்ம வந்து கரெக்டாக அந்த பதத்தில் நம்ம ரெடி பண்ணோம்னா ஓகே.
சரி வச்சுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அப்படியே இந்த பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, கொஞ்சம் அப்படியே அந்த ஹீட் அந்த ஆயில் வந்து இதுவானதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம இப்படியே வந்து பாவில் சேர்த்தோம்னா அந்த ஆயில் வந்து மேலே மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இது ஆறட்டும். இப்போ அந்த சுகர் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் முறுக்கு செய்யணும். சும்மா இருக்க முடியாமல் ஃபோன் பேசி பம்படியாக வந்து இதை வேணும் அதை வேணும்னு ஆர்டர் பண்ணிட்டு வெயிலில் செய்ய முடியல தான் ஒன்று. இப்போ ஒன்று போட்டுட்டு ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தலாம். எல்லாம் ஹீட்டாக தான் இருக்குது. இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம இப்போ அந்த ஹீட்லேயே நம்ம இப்படி பண்ணிக்கலாம். அதாவது உடைக்கக்கூடாது. ஸோ உடைக்காமல் நம்ம இதை இப்படி வந்து செஞ்சுக்கிட்ட போதும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் காற்றுல வந்து வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ண வேண்டியதுதான். குலோப் ஜாம் எடுத்து கட் பண்ணிடுவோமா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நானே தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்து ஒரு ஹேண்டலில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்னொரு ஹேண்டலில் நம்ம கட் பண்ணுறத பார்ப்போம். ஸோ வந்து எதுக்காகனா ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஒர்க்காக இருக்காங்க அவங்க வேலையாக. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நானே இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக நல்லா அவ்வளோ அருமையாக வந்து குக்காக இருக்குது. எவ்வளோ சூப்பராக குக்காக இருக்குது பாருங்கள். நான் வந்து லைட் ஆன் பண்ணுவேன், ஏன்னா நைட் டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அந்த சுகர் சிரப்லாம் வந்து நல்லா அப்சர்ட் பண்ணி சூப்பராக இருக்குது. ஸோ அது ரசமலாய் வந்து கட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுவும் வந்து டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். சாஃப்டாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி நம்மளுக்கு செய்யும் போது வரணும், அதுதான் மெயினே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.